வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் டாக்டர் எஸ் நாகேந்திர பூபதி, ப்ரொஃபஸர் ஆஃப் கார்டியாலஜி, ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் டாக்டர் பூபதிஸ் ஹார்ட் கேர், சென்னை. இந்த வீடியோவில் நம்ம ஸ்மோக்கிங், சிகரெட் பிடித்தல் பற்றி, அதனால் வர தீமைகளை பற்றி, அதனால் வர ஹார்ட் ப்ராப்ளத்தை பற்றி பார்க்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன். 2015 20 வரைக்கும் ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சில் படித்து 2022 அவங்களோட டேட்டாவை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸ்மோக்கிங் பற்றி இந்தியாவில் இருக்கிறது, இந்தியன் கவர்மெண்ட்டோட டேட்டா. 25 கோடி பேர், எவ்வளோ 25 கோடி பேர் இந்தியாவில் ஸ்மோக் பண்ணுறாங்க. ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஸ்மோக்கிங், அது டொபாக்கோ சூவிங்காக இருக்கலாம், இல்லை குட்காவாக இருக்கலாம், இல்லை ஜர்தா பானாக இருக்கலாம், இல்லை டும்டியாக இருக்கலாம், இல்லை சிகரெட்டாக இருக்கலாம், பீடியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது 25 கோடி மக்கள் குடிக்கிறாங்க. இந்தியா இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் டொபாக்கோ இன் த வேர்ல்ட். பீயிங் செகண்ட் மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி இன் த வேர்ல்ட், இட் இஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ அன்ஃபார்ச்சுனேட் திங் டு பி கால்ட் அஸ் அ செகண்ட் மோஸ்ட் டொபாக்கோ கன்சியூமர் இன் த வேர்ல்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் முதலாகவும் உலகம் பூராவும் ரெண்டாவதாகவும் இருக்கும். இதனால இந்த சிகரெட் பிடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தீமை ஏற்பட்டு ஒரு குடும்பத்தோட வாழ்வாதாரம் குறைஞ்சி, ஒரு ஸ்டேட்டோட வாழ்வாதாரம் குறைஞ்சி, ஒரு கண்ட்ரியோட வாழ்வாதாரம் குறையுது. இதனால 2017-18 டோட்டல் எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் டொபாக்கோ யூஸ் இன் இந்தியா ஃபார் பீப்புள் ஏஜ் 35 and above எவ்வளோ இருக்கும்? ஒரு கெஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாதுங்க. பின்ன எவ்வளோ டொபாக்கோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1,80,000 கோடி ரூபாய்க்கு மட்டும் நம்ம நாட்டில் அந்த 25,000 கோடி பேர் டொபாக்கோ வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டொபாக்கோவில் பல விதமான டொபாக்கோஸ் இருக்குது. எல்லாமே ஈக்குவலி பேட் டு ஹார்ட். ஒன்று உன்னோட அதிகமாகவோ குறைவாவோ கெடுதல் பண்ணுறதில்ல, ஈக்குவலாக கெடுதல் பண்ணுது. ஐசிஎம்ஆர் அதே 2022 டேட்டாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல் கிட்ஸ் ஸ்டடி பண்ணுறாங்க உத்தரப்பிரதேசில். ரொம்ப ஸ்கேரியான டேட்டா. அதில் என்ன, ஒரு 4,786 கிட்ஸை கொஸ்டினர் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, சிகரெட் பிடிக்கிறீங்களா அப்படின்னு. அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. ப்ரிவலன்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் இன் ஸ்கூல் கிட்ஸ், எவ்வளோ ஸ்கூல் கிட்ஸ் 11.2, 111 குழந்தைங்க அந்த மாநிலத்தில் சிகரெட் பிடிக்கிறாங்க. நம்பர் 1. இது நான் சொல்கிற டேட்டா இல்லை, ஐசிஎம்ஆர் பப்ளிஷ் டேட்டா. ஆவரேஜாக அதில் 8-9% பேர் எப்போவாச்சும் சிகரெட் பிடிச்சிருக்காங்க. ப்ரிடாமினன்ட்லி எல்லாருமே சிகரெட் தான் பிடிக்கிறாங்க, புகை. 3வது பாயிண்ட்டு, எத்தனை வயசில் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 12 வயசில் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்க பசங்க அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம சொசைட்டிக்கு ஒரு முக்கியமான டேட்டா. ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்க கிட்ஸ் அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம கவர்மெண்ட் உத்தரப்பிரதேசில் நோய்டான ஒரு இடத்துல பண்ண ஸ்டடியோட ரிப்போர்ட். அந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறதுனால என்ன தீமைகள் நம்ம ஹார்ட்டுக்கு உடனே ஏற்படுது அப்படின்னா, சிகரெட் பிடிச்சி இம்மீடியட்டாக ஹார்ட் ரேட், இதய துடிப்பு அதிகமாகிடுது. இதய துடிப்பு அதிகமாகிடுச்சுன்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாகிடும். நம்ம ஹார்ட்டுக்கு இயங்கிறதுக்கு ரத்தம் தேவை. அந்த ரத்தம் யூஸ்வலாக டயாஸ்டலி, அதாவது ஹார்ட் விரியிறப்ப தான் ஈஸியாக உள்ளே போகும். இதே துடிப்பு அதிகமாகறதுனால அந்த டயாஸ்டலிங்கிற டைம் பீரியட் குறைஞ்சிருது. ஸோ ஹார்ட்டுக்கு போகிற ரத்தம் கம்மியாகிடுது. இதே துடிப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஹார்ட்டோட கன்சப்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் அதிகமாகிடுது. ஸோ டிமாண்ட் அதிகமாகிடுது. ஸோ கம்மியாக ரத்தம் போகுது, டிமாண்ட் அதிகமாகிடுது. நாங்கள் டிமாண்ட் சப்ளை மிஸ் மேட்ச் அப்படின்னு எங்கள் டெர்மினாலஜியில் சொல்லுவோம். இதை தவிர ஸ்மோக்கிங் பிடிக்கிறதுனால ரத்த குழாயில் ரத்த கட்டி ஃபார்ம் ஆகிறதுக்கான டெண்டன்சி, பிளட் கிளாட் ஃபார்மிங் டெண்டன்சின்னு சொல்லுவோம், அது அதிகமாகிடுது. இதை தவிர மன அழுத்தத்தை கொண்டு வருது. அப்புறம் கெட்ட கொலஸ்ட்ரால்ஸை அதிகப்படுத்திடுது, நல்ல கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது. இந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஹார்ட் அட்டாக்கை, பிரெயின் அட்டாக்கை எல்லாம் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு. இது ஹார்ட் பிரெயினுக்கு மட்டும். இதை தவிர சிகரெட்டில் இருக்கிற 70 மிக கொடிய டாக்ஸிக் கெமிக்கல்ஸ்னால உடம்புல பல இடத்துல கேன்சர் வரலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹார்ட் தவிர பல இடத்துல கேன்சர் வரலாம். ஒரு 100 பேர் சிகரெட் குடிக்கிறாங்க அப்படின்னா 20 பேர் இறந்து போவதற்கான காரணம் ஹார்ட் அட்டாக். ஒருத்தவங்க சிகரெட் பிடிக்கல, இன்னொருத்தவங்க சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னா, பிடிக்காதவங்களோட சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு 2 to 3 times or 4 times higher risk to develop stroke, பக்கவாதம். ஒரு ஃபீமேல் இருக்கிறாங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க சிகரெட் பிடிக்கிற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கரு குலையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அவங்க அந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரத்த கட்டி ஃபார்ம் ஆகி நுரையீரலுக்குள்ள ரத்த கட்டி போய் பல்மனரி எம்போலிசம் சில நோய்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் கர்ப்பிணிமார்கள் கண்டிப்பாக ஆக்டிவ் ஸ்மோக்கிங், அதாவது அவங்களும் பிடிக்கக்கூடாது, பாசிவ் ஸ்மோக்கிங், சிகரெட் பிடிக்கிறவங்க பக்கத்துலேயே உட்காரக்கூடாது. சிகரெட் பிடிக்கிறதுனால ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அத்திரோஸ்க்ளோசிஸ் நோய் உடம்புல வரலாம், பக்கவாதம் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், பல இடத்துல கேன்சர் வரலாம், கொலஸ்ட்ரால் படிஞ்சு அயோர்ட்டா அப்படியே விரிய ஆரம்பிச்சு அயோர்டிக் அனரிசம்னு ஒரு நோய் வரலாம். இது எல்லாமே
ப்ரிவென்டபிள் இஃப் யூ குட் ஸ்மோக்கிங். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்க சிகரெட் பிடிச்சிட்டே இருக்கிறாங்க, சிகரெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா சிகரெட் விட்ட 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ள அவங்க ஹார்ட் ரேட், இதய துடிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். அவங்களோட நுரையீரலோட ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டி 1 வருஷத்துல கிட்டத்தட்ட நார்மல் ஆகிடும். 4லேருந்து 5 வருஷத்துக்குள்ள ஒரு சிகரெட் பிடிக்காதவங்களுக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்கோ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு, அதே ரிஸ்க் அச்சீவ் பண்ணிட முடியும். ஸோ நீங்கள் சிகரெட் பிடிக்கிறீங்கன்னா இதுதான் ரைட் டைம் டு quit ஸ்மோக்கிங், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் தி பேட் திங் தட் ஹஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் கேன் பி ரிவர்ஸ்ட் எக்ஸப்ட் ஃபியூ. ஃபார் எக்ஸாம்பிள், சிகரெட் பிடிக்கிறதுனால நுரையீரலில் கேன்சர் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த ரிஸ்க் 0 ஆகவே ஆகாது. ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரம் விடுறீங்களோ அவ்வளோ நல்லது. சிகரெட் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மன வலிமை வேணும். ஒரு பர்டிகுலர் அந்த நல்ல டைமை பார்த்து நம்ம அணுகுமுறை செய்யணும். அதை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சில மாத்திரைகள்லாம் வருது. இப்போ அதை உங்கள் மருத்துவரின் ஆலோசனை பேர் நீங்கள் எடுத்துக்கலாம். சில சூயிங் கம்லாம் வருது, அதுவும் உங்கள் மருத்துவரின் ஆலோசனை பேர் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பிடிக்கிற ஸ்மோக்கிங் உங்களை மட்டும் இல்லை, உங்கள் பக்கத்தில் இருக்க குடும்பத்தினையும் பாதிக்கும். உங்கள் பாக்கெட்டை எம்டி பண்ணி உங்கள் குடும்பத்தின் வருமானத்தை தாக்கும். அல்டிமேட்லி உங்கள் ஃபேமிலியவே அஃபெக்ட் பண்ணும். உங்கள் ஃபேமிலி அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த கண்ட்ரி அஃபெக்ட் ஆகும். இந்த கண்ட்ரி அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த உலகம் அஃபெக்ட் ஆகும். தயவு செய்து ஸ்மோக்கிங் ஹேபிட்டை விட்டுருங்க. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காசஸ் ஃபார் ஹார்ட் அட்டாக் இன் யங் பேஷண்ட்ஸ். 40 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அதில் 60லேருந்து 70 பேர் சிகரெட் பிடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அந்த சிகரெட் பிடிக்கிறத குறைச்சாலே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர தன்மையை நம்ம குறைச்சிக்க முடியும். தயவு செய்து சிகரெட் பிடிக்கிறத விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் நவ். வி வில் மீட் அகெயின் சூன் இன் another வீடியோ.